அன்பே அன்பே எல்லாம் அன்பே உனக்காக வந்தேன் இங்கே இதாலே போதும். இந்த சாரியை வேற கட்டி முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. ஃப்ளீட்ஸ் எல்லாம் சரியா எடுத்து விடவே முடியலையே. எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க, இல்லைன்னா யாரையாச்சும் கூப்பிட்டாச்சும் கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு இப்படி இருக்கே சாரி, குமியவும் முடியல. சரி, இப்படியே இருக்கட்டும். என்ன பண்ணிட்டு இருக்கா அனு? ஆ என்னடி பண்ணிட்டு இருக்க? இன்னமா ரெடி ஆகல? டைம் ஆச்சு. அங்க பிரியாவே ரெடியா இருக்காங்க. இல்லை, நான் ரெடி ஆயிட்டேனே, அவ்வளோதான், கிளம்பலாம். ரெடி ஆயிட்டியா? அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க? ஆனா பார்த்தா ரெடியான மாதிரியே தெரியல. ஏன் ஃபிளீட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு? கரெக்டா எப்படியும் அரேஞ்ச் பண்ணி தானே கட்டுவேன். இன்னைக்கே எப்படி இருக்கு? அது எப்பவும் பட்டு சாரிலாம் கட்டுறேன்னா முன்னாடியே ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சிருவேன். அதனால் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. இப்போ நைட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு தூங்கிட்டேனா, அதனால் ஃப்ளீட்ஸ் எடுக்க முடியல. அதான் இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அட அவ்வளவு தானடி செல்லம். என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. நான் எதுக்கு இருக்கேன்? இரு, நான் வந்து எடுத்து விடுறேன். இல்லை பரவாயில்ல, நானே போதும், நல்லா தானே இருக்கு. அட இருடி, நான் வந்து அரேஞ்ச் பண்ணி விடுறேன். நீ அருகில் வந்த நிலையே நானும் மனதில் சென்ற ஒளியே நீ என் மனதில் இன்னொரு இல்லை பரவாயில்ல. பிடிப்பாயா பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலன் வாழ பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலன் வாழ பூமிக்கு மேலே வானுள்ள வரையில் காதல். இப்போ ஓகேவா? ஆ ஓகே தான். என் பொண்டாட்டி முழுசா இன்னும் ரெடியான மாதிரியே தெரியல. இல்லையே, நான் ஃபுல்லாக ரெடி ஆயிட்டேன், அவ்வளோதான், கிளம்பலாங்க. இல்லையே, ஒன்னு குறையுதே என் செல்லத்துக்கிட்ட. ம் என்ன என்ன குறையுது? அதெல்லாம் இல்லையே, நான் ரெடி ஆயிட்டேன், வாங்க கிளம்பலாம், டைம் ஆகுதுல்ல. இல்ல செல்லம், குறையுது. ஆமா, மல்லிப்பூ எங்க? எப்பவும் பூ வச்சாதான் என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா. இன்னைக்கு என்ன பூ வைக்காம இருக்கா? எங்கடி? ம் அது மட்டும்தான், நான் வைக்கவே மாட்டேனே. நைட்டு எப்படி தூங்கிட்டீங்கல்ல, எனக்கு உங்கள் மேலே இன்னும் கோவமே போகலை, அதனால தான் நான் பேசாமல் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு கோவம் போகாது. பாத்துடலாமா? என்ன? ம் மேடம் தான் மனசுல ஏதோ நினைச்சீங்களே, அதுக்கு தான் பாத்துடலாமான்னு பதில் சொன்னேன். நான்லாம் எதுவும் நினைக்கலையே. கிளம்பலாம் வாங்க. என் பொண்டாட்டிக்கு இன்னும் என் மேல இருந்து கோபம் போகல போலயே. ம் அனு, நைட்டு நான் பண்ணது தப்பு தான்டா. ஆனா ரொம்ப தூக்கம் வந்துச்சு அனு. என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டா இருந்தது, அதான் நான் தூங்கிட்டேன். சாரி அனு. பொய் சொல்கிறீங்க மாமா, ஆனால் அது எதுக்காகன்னு தான் எனக்கு புரியல. இப்போ இதை பற்றி எதுவும் நான் கேட்கவும் விரும்பலை. அனு, நான் தான் சொல்றேன்ல அனு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஏண்டி. நேற்று ஆஃபீஸ்லேயே ரொம்ப டயர்டாக இருந்தது. எனக்கு அங்கேயே தூக்கம் வர மாதிரி தான் இருந்தது. அப்புறம் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி அல்வா வேற கொடுத்து விட்டுருக்கேன்னு சொன்னானா. பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப நேரம் நின்று வாங்கிட்டு வந்தேன் அனு. ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதான் நானும் குளிச்சுட்டு வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன்டி நீ வரணும்னு. ஆனால் நீ வரலையா? எனக்கு செம டயர்டாக இருந்தது, அதான் தூங்கிட்டேன். நீ அதுக்காகலாம் இப்படி உம்மன் இருந்தா எப்படி? நான் வாங்கிட்டு வந்த பூ நைட்டு வச்சுக்கிட்டியா இல்லையா? என்ன அனு, எதுவுமே பேச மாட்டேன்ற? நான் தான் சொல்றேன்ல, டயர்டா இருந்தது அனு. பேச மாட்டியா? என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க மாமா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நானே கண்டுபிடிக்கிறேன் என்னன்னு. என்னடி, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். பூ வாங்கிட்டு வர சொன்னேன்ல, நைட்டு வச்சுக்கிட்டியா இல்லையா? நான் எதுக்கு வாங்கிட்டு வர சொன்னேன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல? தெரியுமே. தெரியுமா? அது எப்படி அனு தெரியாம இருக்கும்? பூ போய் எதுக்கு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க? தலையில வச்சுக்கணும்னு ஆசையா இருந்தா வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. உனக்கு அந்த மாதிரி ஆசையா இருந்திருக்கும், அதனால தானே நீ கேட்ட. அதான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேனே. நைட்டு வச்சுக்கிட்டியா? ஓ அப்படி. ஓகே. கேட்டிங்கல்ல பூ வச்சுக்கிட்டியான்னு? இல்லை வச்சுக்கல. வச்சுக்கலையா? இல்ல. என்ன இவ, நைட்டு ஆசைப்பட்டு கேட்டாலேன்னு வாங்கிட்டு வந்து வச்சிருப்பான்னு நினைச்சா பூ வச்சுக்காம இருந்திருக்கா. என்ன பண்ணிருப்பா? தூக்கி போட்டுட்டு இருப்பாளோ? நான் தூக்கிலாம் போட மாட்டேங்க. பூக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது ஃப்ரிட்ஜில் இருக்கு. அது நான்லாம் ஒண்ணுமே நினைக்கலானோ. எனக்கு தெரியுங்க. சரி நகருங்க. நான் பிரியாவை போய் பார்த்துட்டு வரேன். இன்னும் காலையிலேருந்து அவங்கள போய் பார்க்கவே இல்லை. எப்படியும் மற்றவங்க தான் ரெடி பண்ணி விட்டுருப்பாங்க. நான் போய் சும்மா வச்சு பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் நகரீங்களா? அதெல்லாம் போலாம் இரு. பிரியாவை காலையிலேயே அக்காவும் ஐஷுவும் போய் ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. அவங்க ரெடியா தான் இருக்காங்க. ஸோ அதை பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீ பூ வச்சுட்டு அப்புறமா போ. கொஞ்சம் இரு, வரேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு? இவர் என்னதான் நினச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல. ஒருவேளை ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமா? எதையும் என்கிட்ட சொல்லவும் மாட்டேன்றாரு.
எனக்கு ஏதோ பயமா இருக்குங்க. ஏன் முன்னாடி நல்லா சிரிச்சு சிரிச்சு தான் பேசுறீங்க, இருந்தாலும் ஏன் என் மனசுக்கு ஏதோ தப்பாவே தோணுதுன்னே தெரியல. என்னங்க? இருடி. இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பனிவிழும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு முன்னானம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் என்ன செல்லம், இப்போ மாமா மேல கோபம் போயிடுச்சா? போங்க மாமா. எனக்கு தெரியும் அனு, நைட்டு நீ ஏன் உன் கையால பூ எடுத்து தலையில வச்சுக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வச்சு விடணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். ஆனா நான் வச்சு விடாதனால தானே அந்த பூவை வைக்க கூடாதுன்னு எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். எனக்கு நல்லா தெரியும்டி. நைட்டு உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் இல்லடி, எனக்கு நல்லாவே தெரியுது. நான் முழிச்சிட்டு தான் அனு இருந்தேன், ஆனாலும் முழிச்சிட்டு இருந்தே உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரி அனு, எனக்கு வேற வழி தெரியல அனு. நான் இப்படி தான் நடந்துட்டு ஆகணும். உன்கிட்ட என்னால் அந்த விஷயத்த சொல்லவும் முடியல, ஆனால் வேற வழியே எனக்கு தெரியல. இப்படி சின்ன சின்ன ஃபிசிக்கல் டச் கூட இல்லாமல் என்னால் இருக்க முடியாது செல்லம். கண்டிப்பாக இனிமே ஹர்ட் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிசிக்கல் டச் இருந்தாவே போதும்ல. என்னாச்சு? ரொம்ப நேரமா இதை யோசிச்சுட்டே இருக்கீங்க. அது என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்காளா இன்னைக்கு, அதான் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதான் இங்கேருந்து கிளம்பவே மனசு வர மாட்டேங்குது. உங்களா? போதும் போதும், வாங்க கிளம்பலாம், டைம் ஆச்சு. சரி அனு, வா. குட்டிமா. வாங்க சந்தோஷ். என் குட்டிமா ரொம்ப கியூட்டா ரெடியா இருக்காளே, அழகா இருக்கடி செல்லம். ம். என்னாச்சுடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அம்மா, நீங்க என்ன இங்க? என்னாச்சுடி? வா கிளம்பலாம். உனக்கு இப்ப வளகாப்பு செய்யணும்ல, கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. அதான் நானே போய் என் பொண்டாட்டி கூட்டிட்டு வரேன்னு வந்தேன். வா போலாமா? ம். பிரியா, என்னாச்சு? ஏன் இப்படி உம்மன்னு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கிளம்பலாம் வாங்க. என்னன்னு இப்ப சொல்றியா இல்லையா பிரியா? சந்தோஷ், அது நான் இன்னைக்கு இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகணும்ல. குட்டிமா இங்க பாரு, இப்ப அதை நினைச்சா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ம். அடிப்பாவி, எல்லா பொண்ணுங்களும் அம்மா வீட்டுக்கு எப்படா போவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்காதா, நம்ம குடுகுடுன்னு அம்மா வீட்டுக்கு போய் இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீ அம்மா வீட்டுக்கு போறதுக்கு இவ்வளவு தயக்கமா யோசிச்சுட்டு இருக்க. அப்படி இல்லைங்க, அது போய் 2 நாள் 3 நாள் தங்கிட்டு இங்கே வந்துடுவேன்னா எதுவும் தெரிஞ்சுக்காது. ஆனால் இப்போ போய் 3 மந்த்ஸு, அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் 1 இயரு எல்லாம் அங்கே தானே இருந்துட்டு வரணும். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சந்தோஷ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரியா, நான் உன்னை அத்தனை நாள் பார்க்காம இருப்பேன் நீ எப்படிடி நினைக்கிற? யாருக்கு தெரியும், ஃபங்க்ஷன் முடிஞ்சு நானும் உன் கூடவே வந்தாலும் வந்துடுவேன். என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது பிரியா. கண்டிப்பா நான் அடிக்கடி உன்னை வந்து பார்த்துட்டே தான் இருப்பேன், சரியா? இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ வாடி, நம்ம பாப்பாக்காக செய்கிற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், எவ்வளோ ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி உம்மன் இருந்தால் நல்லாவா இருக்கு? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க செல்லம், வா போகலாம். அப்போ சந்தோஷ், அப்பப்போ வருவீங்கல்ல, அங்கேயே வந்து என் கூட தங்குவீங்க தானே? ஆமா செல்லம், கண்டிப்பா. என் பிரியாவை விட்டு நான் எப்படி இருப்பேன் சொல்லு. அதனால என் குட்டிமா அதை நினைச்சுலாம் இப்போ எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகேவா? இப்போ ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுட்டே வருவாளாம். எங்க சிரி பார்க்கலாம். போதுமா? இப்போதான் என் செல்ல குட்டி அழகா இருக்கா. உன்னோடு வாழும் ஒவ்வொரு நாளும் இறகை போல பறக்கிறேன் நான் உன்னோடு வாழும் நொடி. என் பிரியா குட்டி எவ்வளோ அழகா இருக்கா. சரி சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரமா வளகாப்ப ஆரம்பிங்க. பிள்ளைக்கு சாமியை கும்பிட்டுட்டு வளையல் எடுத்து கையில போட்டு விடுங்க. உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மெய்த்தொட்டு உன்னில் என்னை கரை. ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல சந்தோஷ்? அதுவும் இந்த வளையல் சவுண்டு கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அதுவும் நம்ம பாப்பா இது கேட்குறப்ப அசைவு கொடுக்குறாங்க. அப்படியா? சரி, இப்போ நான் வேணா சவுண்டு கொடுக்குறேன், நீங்க வேணா தொட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். பார்க்கலாமே. அங்கதாங்க, தெரியுதா? ஆமா பிரியா, நல்லாவே தெரியுது. பரவாயில்லையே, என் பொண்ணு நல்லாவே அசைவு கொடுக்குறா. நல்லா இருக்குல்ல? பிரியா பார்க்க எவ்வளோ அழகா இருக்காங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ஆமா அனு, பார்க்கவே அழகா இருக்கான்.
பாவம் சந்தோஷ் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவன் மூஞ்ச பார்க்க இப்பவே கஷ்டமா இருக்கு. வெளியே தான் சிரிச்சிட்டு இருக்கான், ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு ஃபீல் பண்றான்னு அவனுக்கு தான் தெரியும். ஆமா மாம்ஸ், நைட்டு கூட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. இது பிரியாக்காக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவருக்கு தெரியாம வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. எனக்கே பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆமா அரவிந்த், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அதுவும் அந்த அத்தனை நாளா குழந்தை கூட இருந்திருப்பாங்க, வயித்துல கைய வச்சு பார்த்துருப்பாங்க. இனிமே அதெல்லாம் நினைச்சா நடக்காதுல்ல. முன்னாடிலாம் நினைச்சா போய் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். இப்போ அம்மா வீட்டுக்கு போனா எல்லா டைமும் போய் அம்மா வீட்டிலே இருக்க முடியாது. அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ம். பிரியா, சொல்லுங்கம்மா. மாப்பிள்ள, நல்ல நேரத்திலே பிரியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா மத்தியானம் அந்த 12 மணிக்குள்ளே வீட்டிலேருந்து கிளம்பணும்னு சொல்லுவாங்க. அதனால நல்ல நேரத்திலே கூட்டிகிட்டு போகணும்ல வீட்டுக்கு. அதனால இப்போ கிளம்புனாதான்ப்பா கரெக்டாக இருக்கும். அதான் பிரியாவும் சாப்பிட்டுட்டான்ல, கிளம்புறோம்ப்பா. ஆம், சரிங்கம்மா. நீங்க போங்க, நான் பிரியாவை கூட்டிட்டு வரேன். சரிப்பா. சரி பிரியா, டயர்டா இருக்கு, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கிளம்பலான்னு நீ தான் சொன்ன. சரின்னு தானே உள்ள கூட்டிட்டு வந்தேன், ரெஸ்ட் எடுத்துட்டல. அப்புறம் உன்னோட ட்ரெஸ்ஸஸ் இருக்க லக்கேஜஸ்லாம் கார்ல வச்சுக்க. அதுல இப்போ நீ புதுசா வாங்கினால அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, ஸோ கம்ஃபர்டபுளா அதே போட்டுக்கோ, ஓகேவா? அப்புறம் இங்க பாரு, நான் இருக்கிறப்ப தான் ஏமாத்திட்டு இருப்பேன், சரியா சாப்பிட மாட்டேன், அங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா சுத்தி எல்லாரும் இருப்பாங்கல்ல, டைமுக்கு டைம் உனக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. இருந்தாலும் இங்க பாரு பிரியா, எதுக்கும் அடம் பிடிக்க கூடாது. பெரியவங்க சொன்னா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, கேட்டுக்கணும், ஓகேவா? அதனால அவங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடு. அப்புறம் மந்த்லி செக்அப் போவோம்ல, அப்ப நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். பிரியா, பிரியா, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அழாதடி. எனக்கு அழுக வருது. பிரியா அழாதடா, நான் சொன்ன கேப்பல்ல. இங்க பாரு, அழக்கூடாது பிரியா. சந்தோஷ், நீங்களும் என் கூட வாங்க சந்தோஷ், ப்ளீஸ். பிரியா குட்டிமா, இங்க பாரு, அழுதுட்டே இருக்காத பிரியா. யாராச்சும் பார்த்தா என்னடி நினைப்பாங்க? இங்க பாரு, அழக்கூடாது. சந்தோஷ், ப்ளீஸ் சந்தோஷ், என் கூட வாங்க. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? வாங்க. பிரியா, இப்ப அம்மாலாம் உள்ள வந்தா என்ன பிரியா நினைப்பாங்க? ஃபீல் பண்ண மாட்டாங்களா? பொண்ணுக்கு நம்ம கூட வரதுக்கு விருப்பமே இல்லைன்னு நினைக்க மாட்டாங்களா என்ன? இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, இப்போ நீ கிளம்பி அவங்க கூட போ, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா வரேன், சரியா? இந்த வீக்கெண்ட் இல்ல நாளைக்கு கூட நான் உன்னை வந்து பாக்குறேன் பிரியா. ஆனா இப்ப நான் உன் கூடவே வந்தா நல்லா இருக்காதுடா, சொன்னா கேளு. இங்க பாரு, நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? கேப்பேன். அப்ப நான் முதல்ல அழக்கூடாது, அழுகையை நிறுத்து. அழமாட்டேன். இங்க பாரு செல்லம், நீ இல்லாம என்னால மட்டும் இருக்க முடியுமா என்ன? எனக்கும் ரொம்ப ஃபீலிங்கா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது பிரியா? இப்போ நீ போவியா? நாளைக்கே நான் வந்து உன்னை பாக்குறேன், சரியா? அப்போ நீங்க என் கூட இன்னைக்கு வர மாட்டீங்களா? என்னால நீங்க இல்லாம தூங்க கூட முடியாது சந்தோஷ். உங்களுக்கு தெரியும்ல, நைட் எப்பவும் நான் உங்க மேல படுத்துட்டு தானே தூங்குவேன். ப்ளீஸ் சந்தோஷ். சரி, என்ன மட்டும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா. நீ நானும் கூட வந்தா தப்பா நினைப்பாங்க, வேண்டான்னு சொல்றீங்கல்ல. சரி, நான் இல்லாம பாப்பா இல்லாம உங்களால ஒரு நைட் இருந்துட முடியுமா? எப்பவும் டெய்லி எவ்வளோ ஒர்க் ப்ரெஷராக இருந்தாலும் வந்து எங்ககிட்ட கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசிட்டு தானே நீங்கள் மற்ற வேலையவே பார்ப்பீங்க. இப்போ ஆமா பிரியா, என்னாலையும் நீ இல்லாம இருக்க முடியாதுடி. நீயும் குழந்தையும் இல்லாம சத்தியமா என்னால ஒரு நைட் கூட இருக்க முடியாது. ஆனா என்ன பண்றது? இங்க பாரு, நானும் ஃபீல் பண்ற மாதிரி பேசினா அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. இங்க இருந்து போக மாட்டேன்லாம் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவ. ஆனா உங்க அம்மா அப்பா பாவம் பிரியா, அவங்களுக்கும் உன்னை கூட வச்சு பார்த்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்கல்ல. நான் கஷ்டப்படுறத உன்கிட்ட சொல்ல மாட்டேன். பிரியா, எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இப்போ கிளம்பி தானே ஆகணும். அங்க பாரு, எல்லாரும் ரெடியா இருக்காங்க பிரியா, வா. உன்னோடு வாழும் ஒவ்வொரு நாளும் இறகை போல பறக்கிறேன். நான் உன்னோடு வாழும் நொடியில் ஏனோ மீண்டும் முதல் முறை பிறக்கிறேன். உன் பார்வை என்னை கொல்ல சாய்ந்தேனே, நானும் மெல்ல. நீதான் என் மன்னவா, நீதான் என் மன்னவா. உன் செல்லக்குட்டி, இப்போ நீங்களும் அம்மாவும் உங்க பாட்டி வீட்டுக்கு போறீங்க. அங்க போயிட்டு சமத்து பிள்ளையா இருக்கணும், அம்மாவை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, சரியா? இங்க இருக்கப்பதான் அம்மாவை அப்பப்போ உதச்சிட்டே இருப்பீங்க. அம்மா பாவம் வலி தாங்க மாட்டாங்கல்ல, அங்க போயிட்டு அப்பா கூட இருக்க மாட்டான்ல, அதனால நீங்க தான் அம்மா கூடவே இருக்கணும், உதைக்க கூடாது. அம்மா பாவம்ல. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. அப்பா சீக்கிரமா வந்து உங்களையும் அம்மாவையும் பார்க்க வருவேன். இப்போ அம்மாவும் நீயும் பாட்டி வீட்டுக்கு போறீங்க. நல்ல பிள்ளையா இருக்கணும், சரியா? சந்தோஷ், ம் என்ன பாருங்க. ஏய், நான் தான் பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, அப்புறம் இப்போ உன்கிட்ட பேசிட்டு தானே வந்தேன். என்ன ஃபீல் பண்றீங்களா? சாச்சா, நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன்? நான் சந்தோஷமா தான் பாப்பா கிட்ட சிரிச்சுட்டே தான் பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட நடிக்கிறீங்க சந்தோஷ்.
எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கும் மனசில் ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஆனால் எங்கே என் முன்னாடி அதை ஃபீல் பண்ணேன்னா நான் ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சி தானே என்கிட்ட எதுவும் காமிச்சிக்க மாட்டேன்றீங்க. நானே அழுதா கூட என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. எனக்கு உங்களை பற்றி தெரியாதா? சேச்சா அதெல்லாம் எதுவும் இல்லை செல்லம். நான் எதுக்காக ஃபீல் பண்ண போறேன்? என் பொண்டாட்டி வேற எங்கேயும் போலையே, அவன் அம்மா வீட்டுக்கு தானே போறா. நான் எப்போ நினைச்சாலும் வந்து பார்க்க போறேன். இங்க பாரு, நான் வந்து வரல, நான் இல்லைன்னு நைட்டு தூங்காமலாம் இருக்கக்கூடாது சரியா? நிம்மதியா படுத்து தூங்கணும், நல்லா சாப்பிடணும், அப்புறம் அம்மா அப்பா எது கொடுத்தாலும் சாப்பிடணும். இங்க அடம் பிடிக்கிற மாதிரி அங்கேயும் அடம் பிடிக்க கூடாது பிரியா. சரி பிரியா, டைம் ஆச்சுடா, ரொம்ப நேரமா நம்ம இங்கே இருக்கோம், போய் கிளம்பலாமா? ம்